பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் மாப்பிள்ளை வீடு சம்மதம் வாங்கணும். அதுக்கப்புறம் போய் மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டுல கை நினைப்பாங்க. என்ன ஆமா, இவ்வளவு விஷயம் நடந்து முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகி போயிடும். 6 மாசம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் எல்லாம் முறைப்படி நடக்கணும்னா காத்து இருக்கணுங்க. அது வரையும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும்னா இந்த வந்து வருத்தப்படுற மாதிரி தெரியுது. நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நியாயம் இருக்கு. சின்னஞ்சிறுச்சிகளை இவ்வளவு காலம் காக்க வச்சேன்னா அந்த புள்ளையில என்ன பண்ணுங்க? பாவம் இல்லையா அதெல்லாம்? அது வரைக்கும் காத்து இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சின்னஞ்சிறுச்சிகள் எல்லாம் காத்திருக்க முடியாதுங்க. நீங்க வேணா காத்துக்கிட்டு இருங்க. என்ன அந்த பையன் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். என்ன பண்றீங்களா? நாங்க பண்ணிக்கிட்டு கிளம்புவோம். ஏங்க என்ன இருங்க, கல்யாணம் பண்ணணும்னா பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். நீங்க என்ன அப்படி அப்படி இல்லங்க. ஆமா ஆமா, மனுஷனா பிறந்தாவே எல்லாரும் அதுக்கு ஐயே இருக்கிறதுல தவறு இல்ல. இப்ப ஒரு ஆணு பெண்ணு காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட காதலிக்கட்டும். காதலிக்கிறதுலயே அந்த ஆசைகளை எண்ணமும் இருக்குல்ல மனசுக்குள்ள, இந்த ஆசை எண்ணத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே முதல்ல அனுபவிக்கணும். அதுக்காக காத்திருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால எத்தனை வருஷம் காதலிச்சாலும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடைவெளி விட்டு இருந்தாங்கன்னா அது உண்மையான காதல். ஆமா உண்மை, நம்புங்க. இல்லைனால அது உண்மையான காதல் இல்ல. நான் தான் சொல்றேன். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றது? காத்திருக்கணும். எதுலையுமே காத்திருப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்ப நான் அவர் வருவார்னு காத்திருக்கேன்ல, சரி, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்படித்தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், இப்படித்தான் எங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இப்படித்தான் அவர்கிட்ட பேசணும், இப்படித்தான் அவர்கிட்ட நடந்துக்கணும். ஒன்னொன்னா ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன் பாத்தீங்களா? இந்த நினைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? ஐயோ கடவுளே, அழகு அழகு அப்படி ஒரு அழகு. அவரு ஐயோ கடவுளே, அப்படி ஒரு அழகான ஆம்பளை இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா பாருங்களேன். இந்த காலகட்டத்துல ஒரு பீடி சிகரெட், எந்த வெத்தலை வாக்கு, அட டீ காபி, தண்ணி, அட கர்மம், பொம்பளை பொம்பளையா என்ன தவிர வேற எந்த பொம்பளை பார்க்க எதுவுமே இல்லடா இந்த உலகத்துல. அவன் எதுக்கு தான் உயிரோட இருக்கான்? என்ன தவிர வேற எந்த பொம்பளை பார்க்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி பார்த்தாருன்னா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பார்க்க மாட்டாரு. பாத்துருவாப்ல. எப்படி பாத்துருவாருங்க நீங்க? அட இந்த பக்கம் உங்களை தள்ளி விட்டு அங்கிட்டு வேற யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறத விட அவருக்கு ஏத்த மாதிரி நான் இருப்பேன்னு சொல்றேன், அதே போல எனக்கு ஏத்த மாதிரி அவர் இருக்கணும். இந்த உலகத்துல உள்ளவர் இல்ல, அவரு மேல இருக்கிறாரு. அனுப்பிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சொல்ற எல்லாரும் நினைப்பாங்க, இந்த அம்மா சாதகம் அப்படி இருக்கும் போல இருக்கு, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க நினைக்க மாட்டாங்க. இல்ல ஏங்க 7 லோகம் இருக்குன்னு சொல்றோம். மேல 7 லோகம் இருக்கு, கீழே 7 லோகம் இருக்கு. அவர் இருக்கிறது மேலோகத்துலன்னு சொல்ல வர்றேன். பா சருகுலை வெட்டி உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க மேலூரை சொல்ல, மேலோகம், மேல ஒரு லோகம் இருக்கிறது. உன் கண்ணுக்கு எப்படி பார்த்து தெரியும்? அங்க இருக்கக்கூடியவர் இங்க இருந்து பார்த்தோம்னாலே அப்படியே தக்க 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 தக்கன்னு இருப்பாரு. எனக்கு தெரியுறாரு. இந்த அங்க கூட அவர் தான் நிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த பாருங்க மேல. என்னங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? வண்டியை பிடிச்சி ஏர்வாடிக்கு அனுப்ப வேண்டியதான். ஐயோ முருகா, அவர் உண்மையாவே வருவாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐக்கியகரத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்கியம்மா. வண்டியை பிடிச்சி நான் ஏர்வாடி தான் இனிமே அனுப்பணும், காலையில சங்கத்துல கொண்டே விட்டு. என் மாப்பிள்ள நல்ல மனுஷன். பிள்ளை எப்படி பிறந்திருக்கையா ரெண்டும் படுத்துற பாடு என்னால தாங்க முடியல சாமி. நான் என் காதலை சொல்றேன் கேளுங்க.